பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான மாலை வேளையிலே ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை நிச்சயம் செய்வார். முழுமையாக கேளுங்க. எந்த ஒரு செய்தியும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கேளுங்க. உலகத்தில் எங்குமே கிடைக்காத ஒரு தேவ ஆலோசனை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சங்கீதம் 136:15. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவித்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை. கவித்து போட்டவர் யாரு? கவித்து போட்டவர் யாரு? கர்த்தரா? பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவித்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இந்த பார்வோன் கிராம்பர், இந்த பார்வோன்னா எகிப்தினுடைய அதிபதி. பார்வோன் மன்னன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வழி வந்த ஜனங்களை ஜீவனை கசப்பாக்கியிருந்தான். நீங்கள் யாத்ராகம் 1, 2, 3 எல்லாம் வாசித்தீங்கன்னாக்கா அங்கே படிச்சு தயவுசெய்து நேரம் இல்லை. அவன் அந்த பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஜீவனை கசப்பாக்கினான்னு கொடுமையாய் வேலை வாங்கினான்னு சொல்லப்பட்டுக்குது. சித்திரவதை பண்ணான்னெல்லாம் போடப்பட்டுக்குது. அப்படிப்பட்ட அந்த பார்வோனையும் அவனுடைய சேனை எல்லாத்தையும் ஒன்று விடாம சிவந்த சமுத்திரத்தில் கவித்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று சொல்றார். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவித்து போட்டவரை துதியுங்கள். இங்க பாருங்க, எங்கேயோ ஒரு பார்வோனுடைய சேனை நினைக்காதீங்க. உங்களுக்கே ஒரு பார்வோன்கிறான். இந்த செய்தி கேட்குறேன். எனக்கு, உனக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு, உன் சமுதாயத்துக்கு, உன் சபையில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் ஒரு பார்வோனு சேனை இருக்கத்தான் செய்கிறான். அவன் பேர் பிசாசு. எகிப்து என்றால் உலகம், பார்வோன் என்றால் பிசாசு. உலகத்தின் அதிபதி அவன், எகிப்தின் அதிபதி. அவன் பேர் பிசாசு. அவன் ஜீவனை கசப்பாக்குறான். உன்ன பிசாசு வார்த்தையை கேட்டா ஏவாளு பாயிண்ட் வருது பாருங்க. எல்லாத்துக்கும் அவள் தான் பாயிண்டில் வரா. அவள் தான் வருவா, வேறு யார் வருவா? தேவடைய வார்த்தையை மீறி பிசாசு பார்வோனு, பரம பார்வோனு. அவன் தான் பரம பார்வோனு. அவன்கிட்ட போய் அவன் வார்த்தைக்கு அவன் கனியை சாப்பிட்டதுமே பிசாசு ஜீவனை கசப்பாக்கிட்டான். ஒன்று நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளும் குறுக்கும் முள்ளைக்கும் புருஷனுக்கும் அந்த கனியை கொடுத்து பிசாசு வார்த்தையை கேட்டு நன்மை தேம கனியை சாப்பிட்டு ஜீவனை கசப்பாக்கிட்டான். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்வோனும் சேனையும் அங்கே இஸ்ரவேல் ஜன கிட்ட 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்க ஜீவனை கசப்பாக்கினான். அது ஒரு சம்பவம். ஆனால் பொதுப்படியாக பார்க்கும்போது இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு என்கிற இந்த சாத்தான் மனிதனை ஜீவனும் கசப்பாக்குறான். பாவத்தால், சாபத்தால், மரணத்தால், தரித்திரத்தால், வியாதியால், கடன் தொல்லையால்,
கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, எத்தனை ஜீவனை கசப்பாக்கிற காரியம் இருக்குது தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், சமுதாயத்தில், கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, திருமண காரியத்தில், எதிர்காலத்தில், வேலை ஸ்தலத்தில். ஏன்டா பிறந்தமோன்றான் மனுஷன், செத்துட்டா நல்லா இருக்குன்றான். அவ்வளோ ஜீவனை கசப்பாக்கிற பிசாசு. இவனையும் பிசாசையும் சேனையும் சிவந்த சமுத்திரம் கவித்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:15. இப்போ எங்கேயோ ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் சந்ததி இஸ்ரேல் ஜனங்களுக்கு பார்வோன்னு அவன் சேனையை ஜீவனை கசப்பாக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள எல்லாரையும் கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தில் கவித்து போட்டார். அந்த இஸ்ரேல் ஜனங்க அந்த பார்வோன் சேனைக்கு தப்பிச்சு சிவந்த சமுத்திரத்தை கடந்து பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விஷாலமான தேசத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கி நீ இந்த செய்தியை கேட்குற நீ, உன் மனைவி, பிள்ளைங்க, உங்கள் குடும்பத்தை பார்வோனுடைய சேனையும் ஜீவனையும் கசப்பாக்குறாங்க, கொடுமையாக வேலை வாங்குறாங்க. யாத்ராகம் 2:3 எடுத்து வாசிப்புமா. கொடுமையாக வேலை வாங்குறது இந்த பிசாசு மனுஷனுக்குள்ளே புகுந்து அவனையே கொடுமையாக்கி, அவனையே கசப்பாக்கி, அவனையே குடும்பத்துக்கு பாரமாக்கி, குடும்பத்தில் ஒரு பிசாசு வந்தானாக்கா ஜீவனையும் கசப்பாக்கிருப்பான் அந்த குடும்பத்தை. கணவனோ மனைவியோ மாமியாரோ நன்மத்தையும் அறியத்தக்கவங்களாக இருந்தாக்கா அவங்க மூலமாக பிசாசு குடும்பத்தையே ஜீவனை கசப்பாக்கின்னு இருப்பான். கண்டிப்பாக அது வரு. யாத்ராகம் 3:1. அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து, உபத்திரவத்தை கொடுக்குறான் பிசாசு. உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். வேதனை அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுக நலமும் விஷாலுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்படின்றாரு. 2வது வசனத்தில் பாரு, இங்கே பாரு, யாத்ராகம் 2. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரக்காரனை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்கும் பிக்தோம், ராமதேஸ் என்னும் பண்டசாலைகளை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இந்த இஸ்ரவேலனாவே ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டவன். அவங்க எப்படி வாங்கினா இஸ்ரவேல் புத்திரர் கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமான இவைகளை செய்யும் வேலையினாலும், வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். கேட்கவே வேணும். அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். இதுதான் பிசாசு கொடுமையானவன். அந்த பிசாசின் சாயலில் வந்த ஒரு மனுஷனும் கொடுமையானவன் தான். மனுஷன் யாரும் நினைக்காத டூப்ளிகேட் பிசாசு, நன்மை தீமை அறியத்தக்கவன். அந்த நன்மை தீமை கனியில் அந்த தீமை கனி தான் பிசாசு. நன்மை விருப்பம் கிடையாது. ஆனால் கிருபியாக அந்த நன்மைன்னு ஒரு கனியை வச்சதுனால தான் மனுஷன் நன்மார்க்கனாக ஆயிரான், நல்லவனாகிறான். இல்லை மனுஷன் மிருகமாக மாறி நேரம் பிசாசாகி உலகத்தை அழிச்சிட்டு இருப்பான். ஆக முதல்ல நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே உள்ள பிசாசு அவனை கொடுமையான மனுஷனாக மாற்றிறான். வியாதி பிடிச்சான், தரித்திரம் பிடிச்சான், பகையும், வைராகியம், கோபம், நன்மை தீமை, நன்மார்க்க துன்மார்க்கன் ஆகி தன்னையே ஜீவனை கசப்பாக்குறான், குடும்பத்தையும் ஜீவனை கசப்பாக்குறான், கொடுமையாக நடத்துறான். அங்கே தேவடைய ஒத்தாசை வரமாட்டேன். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் தான் கிரிச்சு. ஆனால் அவனே ஜீவனை கசப்பாக்கிறான், குடும்பத்துக்கும் ஜீவனை கசப்பாக்குறான், வியாதியாகிறான், தாபமாயிறான், மரணமாயிறான், தரித்திரமாயிடுறான். அப்புறம் ஏண்டா வாயிரமோன்னு சொல்லி தற்கொலையும் பண்ணிக்கிறான்.
பணம் காசு இருக்குது, அதெல்லாம் யாரையும் திருப்தி பத்தாதுங்க. எல்லாம் நல்லா வாழலாம், நல்லா சாப்பிட்லாம், நல்லா பானங்களை குடிக்க, நல்லா காரு பங்களா, நல்லா மெத்தையில் படுத்து நல்லா தூங்கலாம். இவ்வளோ தான் செய்யும். பணம் காசெல்லாம் வச்சு வேறு நல்லா ட்ரெஸ் அணிக்கலாம், நல்லா வீட்டில் படுக்கலாம், ஏசியில் போட்டு நல்லா படுத்து தூங்கலாம், நல்லா காரில் போகலாம், நல்லா சாப்பிட்லாம், நல்லா ட்ரெஸ் அணிக்கலாம். இதெல்லாம் தான் செய்யும். கோடி கோடியாக பணம் காசு, வேறு என்ன செய்ய போகுது பணம்? ஆனால் பாவத்தில் பிறந்திருக்கிறான் பார்வோன்னு, அவனையே ஜீவனை கசப்பாக்கி அவன் மூலமாக சமுதாயம், குடும்பம், பட்டணம், தேசம் ஒரு பார்வோனு மாதிரி தான் இருக்கிறான் ஒரு மனுஷன். ஆதாம் வழியாக பிறந்தவன் பார்வோன், நன்மை தீமை அறியத்தக்கவன். யார்? பார்வோன். இந்த பார்வோன் எகிப்தின் ராஜா யார்? ஒரு அம்மா வயிற்றில் ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்த ஒரு மனுஷன். இன்றைக்கும் உலகத்தின் அதிபதிகள், ஒரு தேசத்தின் அதிபதிகள் ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்த ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவங்க தான் தேசத்துக்கு தலைவர்களாகிறாங்க. ஆமாம், அவங்களாம் இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா தேசம் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது பாவமும் மரணம் இருக்குது, சுயநீதி அநீதி இருக்குது. ஒரு தேச தலைவன் பிசாசு பிடிச்சவனாக இருந்தானாக்கா அந்த தேசத்தை கொடுமையாக நடத்துவான். ஒரு குடும்ப தலைவன் பிசாசு பிடிச்ச நன்மை தீமையில் நன்மாறு துன்மாறு அந்த குடும்பத்தை கொடுமையாக, எத்தனை பெற்றோர்கள் குடிகாரர்களும் மனைவி வேதனைப்படுத்தும், பிள்ளைகளை வேதனைப்படுத்தும், இப்படியெல்லாங்கிறாங்க. அதனால் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பாரு. இந்த வசனம் சொல்லுது, பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்திலே கவித்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போது நமக்குள்ளே ஒரு பார்வோன் சேனை, எனக்குள்ளே ஆதாம் ஏவாள் வழியாக ஒரு பார்வோன் சேனை இருக்குது. சேனையாகிறானா பிசாசு, சாப சேனை, மரண சேனை, தரித்திர சேனை, பாதாள சேனை, வியாதி சேனை, ஒரு சேனை மாதிரி இருக்குது எனக்குள்ளே. ஆதாம் ஏவாள் வழியாக நன்மத்தை மறியத்தக்க கனி. இதை அப்படியே சிவந்த சமுத்திரத்தில் கவித்து போடணும். சிவந்த சமுத்திரம்னாக்கா பாதாளத்தில் போய் போடணும். இந்த பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தெல்லாம். அப்போது எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவம்ட்டு மரணம், நன்மை தீமை, ஷாகவே ஷாவாய், ஜீவனை கசப்பாகிறது. அப்போது அந்த பாவம் மரணம் சிவந்த சமுத்திரத்திலே கவித்து போடணுன்னாக்கா நான் என்ன பண்ணேன்? ஞானஸ்தானம். சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள்ன்றது ஞானஸ்தானத்துக்கு ஒப்படியாக சொல்கிறாங்க. இந்த ஞானஸ்தானம் எதுக்கு ஒப்பனையான? சிலுவை மரணம் அடக்கம் உழித்ததுக்கு ஒப்பனையாகுது. ஞானஸ்தானம்னது பாவத்துக்கு மறித்தது. இயேசு ஏற்றுக்கொண்டு இதுவுமே என்ன சொல்கிறாங்க? ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் என்னது? தண்ணியில் இன்றைக்கி தண்ணீர் கல்லறை, பாவத்துக்கு மறித்து இந்த தண்ணியில் மூழ்கிறாங்க. பிறகு தான் சிவந்த சமுத்திரத்திலே கவித்து போகிறது. பாவன்ட்டு மரணம் தான். பார்வோன் சேனையும் தண்ணிக்குள்ளே சிவந்த சமுத்திரத்தில் கவித்து போகிறது. அதான் ஒவ்வொரு கிறிஸ்துவனாக தான் செஞ்சு ஞானஸ்தானம் எடுக்கும்போது அது ஏற்றுட்டோம். ஆனால் திருப்பி உள்ளேருந்து எடுத்துன்னு வரோம். மீண்டும் பிசாசை உள்ளகிற பார்வை நம்முடைய வாழ்க்கையில் நன்மை தேவை காரியத்தை தேவன் தர கொடுத்து பிசாசு மீண்டும் தோண்டி எடுத்துன்னு வந்து ஏசு எடுத்து ஞானத்தை திருவந்து எடுத்த பிறகு கூட பிசாசு பிள்ளைங்களாக வைக்கிறாங்க நிறைய பேர். கவித்து போட்டுடணும். ஞானஸ்தானம், பாவத்துக்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணீர் கல்லறை, தண்ணிக்குள்ளே மூழ்கி அடக்கம் பண்ணி ஜலத்திலிருந்து தேவி நீதிமானா ஏம்புறோம். பிசாசை கவித்து போட்டுறோம். பார்வோன் சரி சமுத்திரத்தில் கவித்து போகிறதா ஞானஸ்தானம். பாவத்துக்கு மறித்து அந்த பாவ மனுஷன், சாப மனுஷன், அந்த பார்வோன் சேனை, பாவ சாப மரணத்தில் பாதாள சேனையை சிவந்த தண்ணியில் ஜலத்தில் மூழ்கு அடக்கம் பண்ணிடுறோம். அடக்கம் பண்ணிட்டு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் மீண்டுமா நம்ம எழுப்பி வரோம். அதை சிலுவை, இயேசு சிலுவையில் பாவத்தின் மறந்து அடக்கம் பண்ணிட்டார். பாதாளம் அங்கே அடக்கம் பண்ணி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புறார். இதுதான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அப்போது கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கும்போது தான் உன்னை கொடுமைப்படுத்துகிற அந்த பார்வோன் சரி குடும்பத்தை, உன் மனைவி பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிற ஒரு ஏரியாவில் சபையில் இருக்கிற விசுவாசிகளை கொடுமைப்படுத்துகிற அந்த நன்மை தீமறியத்தை, நன்மார்க்க துன்மார்க்க சுயநீதி அநீதி, ஜீவனை கசப்பாக்குற, கொடுமையாய் வேலை வாங்குகிற, ஒடுக்குகிற, உபத்திரவப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற அந்த பாவத்தையும் மரணத்தையும் சமுத்திரத்தை உழித்ததில் பெற்று தான் நீ என்ன பண்ண முடியும்? அந்த பார்வோன் சேனைக்கு தப்ப முடியும். அப்போது சங்கீதம் 136 15வது வசனத்தில் 136 பார்வோனையும் அவன் சேனைகளை சிவந்த சமுத்திரத்தில் கவித்து போட்டவரை துதியுங்கள். இங்கே துதின்ற வார்த்தைகளை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதி, கிருபை. இது என்னது? துதி, கிருபை,
தேவனுக்கு அடுத்த காரியங்கள், ஜீவனுக்கு அடுத்த காரியங்களை துதியே. தேவனை துதிக்கணும். எப்படி துதிப்ப? துதி பொருள் என்னது? ஆராதனை பொருள், துதி பொருள் ஜப. இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்துவம், அதை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்திட்டே இருக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்து இயேசு ஜீவன் பருவ கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பார்வோன்னு சமுத்திரம் நேராக சமுத்திரத்தில் போய் மாண்டுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஆவி உலகத்தில். இவனை டெஸ்ட் பண்ணிப்பார். கிருபைனா யார்? இயேசு தான். துதி பொருள், ஆராதனை பொருள், ஜப பொருள் இயேசு தான். இயேசு சரி, இயேசு ரத்தம். அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். ஜீவ சர்வ ஜீவ ரத்தம். அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்து உன் பேர் சொல்லி. ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து உன் பேர் சொல்லி. இப்போ பாவன்ட்டு மன நேராக சமுத்திராயத்தில் கவிந்து அசுத்தாய் ஓடிது. பசுத்தாய் நீ பாவலும் தேனும் ஓடுகிற நலம் காணாது. செங்கடலே பிறகுது, யோர்தானே பிறகு எரிகோ தரும். பாவலும் தேனும் ஒரு நலம் காணாந்தேசத்துக்கு போய் சேர்ந்துடுற. கட்சியில் பரமகாமன் பரலோகத்துக்கும் போகிறதுக்கு தான் வழி. பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரம் ஆழத்தில் மூழ்கிச்சாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். அது செய்கிற வேலையை செய்யாத நீ போகணும். இல்லைன்னா பாதாள ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துருவேன். பார்வோனும் பாதாள ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அந்த கூட்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள். ஆமாம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே. பார்வோன் செய்யல பிசாசில் கண்களின் செவ்வாய் சுயநீதி அநீதி நன்மத்தை மாதிரி சாக கிடக்கிறவங்களே. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்று குரான். எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம், நான் ஜீவ சரீரம் ஜீவரத்தம். அதாவது துதி பொருள், ஆராதனை பொருள், தோத்திரம், துதி தோத்திரம், ஆராதனை ஜபம்னா கிறிஸ்துக்கு அடுத்த காரியங்கள், நன்மத்தை மாறியத்தக்க காரியங்கள். அந்த கிறிஸ்து தேவி நீதிட்டு ஊழியத்தில் இயேசுக்கு சாமட்டம் வந்து ஜீவ சரீரம் ஜீவரத்தம், ஜீவ வார்த்தை. பிதாவாகிய தேவனுக்கு பார்வோனி பாவத்தையும் சாபத்தையும் மறந்து பிசாசுராஜ சமுத்திராஜ பாதாளத்தில் கவித்து போட்டோம்னா பிதாவாகிய தேவன் இயேசு ஜீவன் பரிமாணத்தோட பரலோக கொடுத்து தூச்சிட்டே இருக்கணும். ராத்திரி கத்தை நான் எக்காலத்தில் சோத்திர அவர் துதியை போதுவாய் தாவி சொல்ல சங்கி 34:1 கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதியை போதுவாய். எக்காலத்திலும் என்ன துதி தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பானா. அது பைதற்ற பலி. இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டே இருப்பானா. எத்தனை பார்வோம், எத்தனை அம்மோன் புத்திர, மோவா புத்திர, பெலிசிறு, காணா நீர், எல்லாம் கோலியாத் கீழே எல்லாம் சமுத்திரத்தை மாண்டு போட்டான். தாவிதை ஜெயிக்க யாரால் முடியல. கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்றான். என் நாள்தோறும் உமது நீதி உமது துதி சொல்லிக்கிட்டே இருக்கின்றான். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு நன்மத்தை மறியத்தக்க கனி புஷிக்கு நாளில் சாக பெலித்தேர்கள், அம்மோன் புத்திர, மோவா புத்திரு, எத்தனையோ சத்துருக்கள் தாவீதுக்கு விரோதமா எல்லா சத்து தண்ணீர் உடைந்து ஓடுற போல் வராங்க தாவீதுக்கு முன்னாடி. அவனை மேற்கொள்ள யாராலும் முடியல. அவன் சொல்கிறான், கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது எக்காலத்தில் காலையிலும் மாலையிலும் இரவிலும் சோர்விலும் சந்தோஷம் இருந்தால் சந்தோஷம், பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை வரலனாலும் எக்கால் தோத்தரிப்பேன், துதிப்பேன். துதி பொருள் என்னது? நன்மத்தை மாதிரியே தக்கம் கிடையாது, பாவன்ட்டு மரணம் கிடையாது. தேவி நீதி துவைத்தல் இயேசு தான். இயேசு சரி, இயேசு பைதற்ற வழி. நான் என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது சொல்லிகிட்டே அவை தொகை எண்ணி முடியாதுன்றான். உமது கிருபை, உமது தெய்வம், உமது சத்தியம், உமது பிரமாணம் எல்லாம் உமது. நமதுனாவே போச்சு. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்காடுக்கிற நன்மத்தை மறியத்தக்க நீதி. அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் பிசாசு துதிக்குது. இன்னும் ஜீவனை கசவாயிட்டே இருப்பான். கட்சியில் பாதாளத்து சாபத்தில் பாவத்தை திருடின்னு கொண்டு நயிச்சினே இருப்பான் வாய்நாளெல்லாம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் ஏரியாவுக்கு ஜனங்கள், சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் கிரியை செய்வான். உலகம் ஃபுல்லாக கிரியை செஞ்சுக்கிறான். எல்லாம் நன்மத்தை காரியம் பாவத்தில் பிறந்து அதை தேவன் தனக்கு பிசாசு துதிக்குது. நன்மார்க்கு துர்மார்க்கு சுயநீதி அநீதி நாடு செல்ல ஊடித்தல் அரசியல்வாதி பேர் விசுவாசி ஊழிக்காரு. அவர் செல்லு இவர் செல்லு இப்படியே நன்மார்க்கத்திலே இருக்கிறாங்க பாரு. நியாயப்பிரமாண மென்டாலிட்டி. அது தப்பு இது தப்பு, அவர் ரைட்டு இது ரைட்டு, இப்படியே பேசி ஜீவ மார்க்கத்தை விட்டுட்டாங்க. துதி பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தேவி நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யமாகிறாரு. அப்போ இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? இந்த பார்வோன் சமுத்திராயத்தில் மாண்டு போகிறதுக்கு ஒரு 18 ஆட்டுக்குட்டி கொண்டு வா, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. மோசையை கற்றுக் கொடுக்குறான். அது 1 வயது ஆட்டுக்குட்டியாக இருக்கணும், அது ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். அது 1 வயது ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். அது 1 வயது ஆட்டு பழுதற்றதாக இருக்கணும். ஆமாம், ஊன் கூட்டு செய்ய அது இயேசு அபூர்த்தி காட்டுது. அதான் துதி பொருள். அதை அடித்து நிலைக்காலில் பூசுகிறாங்க. அது இயேசு. இதோ உலக வருஷம் தேவாட்டுக்குட்டி, ஜீவாட்டுக்குட்டி, அது 18 ஆட்டுக்குட்டி. அது இயேசு சரி, இயேசு ரத்தம். அதை பிதாகுமார் பசுத்தா விசேஷம். பார்வோனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்து தேவன் மனுஷன் இயேசு ஜீவன் பரிபூஜனுக்கு தான் துதிக்குது, தோத்தரிக்குது, ஆராதிக்குது, ஜெபிக்குது. உடனே சங்காரத்தை தான் பயந்து ஓடிட்டானா.
உடனே வெள்ளியோடு பொண்ணோடு கூட எகிப்திலிருந்து வராங்க. பின்னாடியே வரான் பார்வோன் போனோம். கோலை நேட்டின உடனே கடல் பிளந்து போகுது. அதான் ஞானஸ்தானம். பாவத்துக்கு வந்து தேவ நீதிக்கு போயிடுது. இவன் பார்வோன் கிறிஸ்துவ விசுவாசிக்காது. ஆதாம் மூலமாக பந்தவன் ஜீவன கலப்பு 430 வருஷமா அவன் நேரம் வந்து சமுத்திரத்தில் மாண்டு ஈயத்தை போல மாண்டுட்டாங்களாம். பார்வோன் ரதங்களும் கிட்டத்தட்ட 900க்கு அதிகமான ரதங்கள் பார்வோன் சமுத்திரம் போய் மாண்டு ஒத்தம் தவறாது மாண்டே போனாங்களாம். அது பாவத்திலிருந்து மனது பாதாளத்தை குறிக்குது. அதான் ஞானஸ்தானம். அதனால தான் கிறிஸ்து இந்த செய்தியை கேட்கறவங்க நீங்கள் ஞானஸ்தானம் எடுங்க, பட்டு ஞானஸ்தானம் எடுங்க. பாவத்துக்கு மறித்து இந்த பாவன்ட்டு மரணம், ஜீவனுக்கு சுய நீதி அநீதி, பாவ சாபம் மரண தத்திர வியாதி வருமே, அது பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு வருது. ஞானஸ்தானம் தண்ணீர் கல்லறை, ஒரு தொட்டியில் தண்ணீர் இருக்கும், அதில் உள்ள முக்குவாங்க, அதை முழுகும். பார்வோனும் சனியும் சமுத்திராயத்தில் முக்கிட்டு இயேசுவை தேவன் தனக்கு கொடுத்து ஜீவன் மறுபடியும் இயேசுவை ஏற்றுக்கொள்வது. ஆனால் தான் கிறிஸ்துவை சொந்த ரசிகராக ஏற்றுக்குது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அந்த கிறிஸ்து தான் துதி பொருள். அதை துதிச்சாதான் பார்வோனும் சமுத்திராயத்தில் ஞானஸ்தானத்தில் பாவம் சாபம் மரணம் பாதத்தை அடக்கம் பண்ணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு கொடுத்து தேவி நீதி இயேசு பரலோக ராஜ்யம். எப்பேற்பட்ட வியாதி, அந்த எப்பேற்பட்ட சாவி, எப்பேற்பட்ட மரணம், எப்பேற்பட்ட பாதாளம் சமுத்திரம் மாண்டு தான் போனோம். எப்படி சௌக்கியமா? கோடி ரூபா கொடுக்கணும் இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்துக்கு ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தி ஷேர் பண்ண பிரியமாகல. அப்போ பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவித்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. துதியுங்கள் அவர் கிருபை என்று அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணு. அதுக்கு முன்னாடி பார்வோனும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவித்து போடணும்னா துதிக்கணும், அவர் கிருபையை ஏற்றுக்கொள்ளணும். கிருபையும் சத்தியமும் துதியும் தோத்திரம் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தேவி நீதி தூவித்து இயேசு கிறிஸ்து அவன் வாக்கு தத்துவம். அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு கொடுத்து துதிக்கணும். வாயின மத்தியத்தமாக ஆதாம்லேருந்து முழு உலகம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாய்ந்த ஒரே சகோதரி இப்படி இருக்கல் ஆகாது. தேவனை துதிக்குது, மனுஷனை சபிக்குது, ஒர்க் அவுட் ஆகாது. பார்வோன் சமுத்திரம் தேவனை துதிக்கணும், மனுஷன் இயேசு பரலோகத்தை கொடுத்து மனுஷனை ஆசீர்வதிக்கணும். ஆதாம் கிறிஸ்துக்குள்ளே வந்து டோட்டலாக அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலக இயேசுக்கு சாமண்ட வாக்கத்தை கொடுக்க நேராக கைத்து பிச்சு சமுத்திரத்தில் மூழ்கடிக்கிற மாதிரி பார்வோனும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தத்திரம் பாதாளம் மூழ்கடிக்கப்படும். இது ஒரு நாள் என்ன வாய்நாளெல்லாம் அது கத்தரைய காலத்தில் தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். என் நாள்தோறும் உமது நீதியை உமது துதி சொல்லிக் கொண்டிருக்கும். நானே திராட்சை செடி, நீ கூடிய ஒருவன் எண்ணில வார்த்தைகள் எண்ணில் நிலைத்திருந்தான். ஜீவ வார்த்தை. இந்த ஜீவசார தேவன் உங்கள் சபிக்கணும் ஆசிரதி, பகைக்கு நன்மை செய், சத்துருக்களை சினைக்கும், துன்பப்படுத்துகள் ஜபம் பண்ணு, கிறிஸ்துவை கொடு, கிறிஸ்து இயேசுக்குள்ளே இரு, பிதாகுமார் பசுத்தாய் கொடு, ஆதாம் முழு உலகத்து கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்து கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. பார்வோனும் குடும்பத்தை அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை ஜீவனை கசப்பாகிற அந்த பார்வோனு சாப பாவம் மரண தத்திரம் பாதாளம் சமுத்திராயத்தில் மாண்டு போகும். சொல்றார் பாரு, பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவித்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதி எடுத்தா சாத்தான். துதி பொருள், ஆராதனை பொருள், தோத்திர பொருள், ஜப பொருள். இயேசு கிறிஸ்து ஜீவன். நீங்கள் ஜபம் பண்ணவே பரமண்டலின் பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய நம்முடைய இயேசுவின் நாமம், அந்த இயேசு கிறிஸ்து அவன்ட வாக்கு தேவி நீதி இயேசு அவன்ட வாக்கு தத்துவம். துதிப்பொருள், ஆராதனை எல்லாம் நன்மத்தை ஆதாமின் காரியம், நன்மத்தை மேறியத்தக்க காரியங்கள். அது ஜீவன் கத்த காரியம். என் பிதா அவனே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என் பிதா ஜீவனுடைய குமார அந்த ஜீவனில் ஜீவர் இயேசு கிறிஸ்து அவன்ட வாக்கு தத்துவம் இருக்குது. ஜீவ விருத்தத்துகள் வா. அதனால தான் என்னுடைய செய்தி 100க்கு 100 ஜீவ மார்க்கம். உலகத்தில் எங்கேயுமே கேட்டிராத விலையே ஏற்பட்ட சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், கண்டிப்பாக நீ பார்வோனும் சேனை மூலமாக ஜீவனை கசப்பாங்கிறான். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவன் வேலையே ஜீவனை கசப்பாக தான் பார்வோன்னு. நன்மை தீமறிக்க, நன்மார்க்கு துன்மார்க்கம், வேலை வாய்ப்பு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம், சுகம் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, சமாதானம், குடும்பம், மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வீடு எல்லாம் எங்கேயோ ஒரு ஜீவனை கசப்பாகிற வேலை தான் வேலை. இதெல்லாம் பார்வோம் சமுத்திரத்தில் கிறிஸ்துக்குள் வரணும். அந்த கிறிஸ்துவை பிதாகுமார் ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுக்கணும், இடைவிடாமல் கொடுக்கணும், எக்காலத்தை கொடுக்கணும்,
சோர்ந்து பாவன்ட்டு மண்ணோடு பசுத்த தேவதூர்களாக வருவாங்க. ஏசு மத்திய மாட்டிலும் காமிக்கிறது இதுதான் செய்யுது. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஒருத்தன் லேகோன் பிசாசு 2000 பிசாசு எப்படி இந்த ஜீவனை கல்லறை தோட்டத்துக்கிறான், நிர்வாணமாகறான். லேகோன்றான் பேர். அப்படியே தன்னைத்தானே காயப்பத்திக்கிறான் பிசாசு. நன்மத்தை ஏதோ ஒரு அம்மாவின் பாவத்தின் சம்பளமான என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான். அது துர்கலம். எங்கள் பாவம் ஆதி பாவம் நன்மார்க்கு துன்மார்க்கன். இந்த நன்மார்க்குடைய துன்மார்க்கம் அதிகமாக போச்சு. பிசாசு மேலே பிசாசு 2000 பிசாசு நிர்வாணமான வீட்டிலே கல்லறை தோட்டத்தில் இருக்கிறான். அவனை பார்த்ததுமே 2000 பிசாசு சமுத்திராயத்தில் போய் வந்து போடப்பட்டது. வாசித்து பாருங்கள், மார்க் 5 பன்றி கூட்டத்தை சமுத்திராயத்தில் போய் மாண்டதுன்னு போட்டு சமுத்திரத்துக்கு போய் வந்து எல்லா பிசாசும். அவன் உடனே பசுத்தாய் வந்து யாருமே சொத்த புத்தி அடைந்தான். உடனே அவன் ஹீலிங் ஆகிட்டு வஸ்திரம் தந்து பிணங்கள் மாதிரி ஏசு தக்க புள்ள போய் ஊட்டிக்காரன் ஆகிட்டார். அப்போது அவன் பிசாஸ் பிச்சவனை பார்த்து நானே நல்ல மேய்ப்பன் இந்த லேகோன் பிஸ் ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை நன்மத்தை மாதிரியத்தக்க பார்வோன் பிசாசு ஜீவனை கசப்பாய்ங்கிறான். ஏசு ஆதாமுக்குள்ள அந்த கிறிஸ்துக்குள்ள அந்த கிறிஸ்து ஜீவ சர்ற ஜீவ ரத்தம். அவன் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் முழுவது துதி பொருள். அவன் பேர் சொல்லி பிதாவே இந்த லேகோன் பிசாஸ் பிச்சவனுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் பிதாகுமார் பசுத்தை ஆதாம் முழு உலகு பாவத்துக்கு மறித்து ஒரு ஞானஸ்தானத்தை கொடுக்குறாருங்க. ஞானஸ்தானம் என்ன? பிதாவே உங்களை கையில் ஆவியத்தை சிலுவை தான். சிலுவை மரணம் அடக்க பண்ணப்படுதல். அந்த சிலுவையில் பிதாவே உங்களை கையில் ஆவியத்தை ஜீவனை வெட்டா ஜீவ சரீரம் ஜீவரத்தம். ஈட்டியால் குத்துறவங்க ஆதாம் முழு உலக ஜீவ சரீரம் பாவன்ட்டு மனத்தில் விடியில 3 ஆள் பசுத்தாய் தேவதை உயிரோடு விழுந்து வாழ்ந்தவங்க சகல அறிய இதுதான் ஞானஸ்தானம். உடைய பாவத்தை சாபத்தை பாதாளத்தை 3 நாளில் பாதாளத்தை உயிரோடு விடியது வந்துட்டார் இயேசு. அப்போது அந்த லேகோன் பிசாசுங்க நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகள் என்ன ஜனங்களுக்காக ஜீவனை கசவாகிற பாவத்திலிருந்து மனத்திலிருந்து நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதியில் சீக்கிரிக்கிற மனிதனுக்கு ஜீவ வச்சது ஜீவ சரீர ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க ஆதாம் முழு உழுத்து கொத்ததுமே பாருங்கள். அத்தனை நாளாக பிசாசு அந்த 2000 பிசாசு கைண்டு எல்லாம் அசுத்தம் அப்படி கைண்டு போய் அங்கே பண்டி கொடுத்த போய் அங்கே ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்தில் போய் மாண்டு போனது. அதை தான் இங்கே சொல்கிறாரு, பார்வோனும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்திலே கவித்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது. லேகோன் பிசாசுக்கு நன்றது தாங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்துச்சு. பார்வோன் சிமத்த சமுத்திரம் இந்த 2000 பிசாசு லேகோன் பிசாசுகள் இந்த 2000 பிசாசுகள் பண்டி கொடுத்து போய் சமுத்திரம் மாண்ட மாதிரி அந்த பண்டிகள் தான் பார்வோன் சமுத்திராயத்தில் அந்த ரதங்களோடு கூட போய் மாண்டான்னு எழுத்துப்படி நடந்த சம்பவம். ஃபேக்ட்ரி உடமையாக நடந்தது. அல்லேலூயா. வேத சரித்திரத்தில் அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மனுஷங்களும் பார்வோன் ஆதாம் மூலமாக நன்மார்க்கு துன்மார்க்கம் ஏதேன் தோட்டத்தில் தேவடைய வார்த்தை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமறியத்தக்க கனியை புஷிக்கினாலே சாகவே சாவாய். அந்த உலகத்தினது பிசாசு தான் பார்வோம். என்ன வேதனை, என்ன துக்கம், சமாதானம் இல்லை, சந்தோஷம். இந்த கனி சாகவே உண்டு பூமி ஷபிங் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்படி தான் மனுஷன் பிறந்து வரான். பார்வோன் வழியாக தான் வரான். இப்போ இயேசுவை சந்திக்க வேணும். பரலோக ராஜா பரலோகத்தில் இயேசு ஜீவன் பரிவுனர் அந்த இயேசு ஜீவன் பரிவுனர் பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்குடி இடைவிடாமல் ஏக்காலும் அசுத்தாயோட பசுத்தாயோட தேவதூர்களாக நானே திராட்சை செய்து நீங்கள் கூட ஒருவன் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்போம். அப்புறம் 38 சுயாது திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாது உடனே சேட முடியும். எல்லாம் பார்வோம் ஜீவன கசப்பாகி கை கூட்டு கால் முண்டி குஷ்ரோகம் உடம்பெல்லாம் வியாதி லங்ஸு கிட்னி எல்லாம் ஜீவன கசப்பாகிற இயேசு ஜீவ சொல்கிறோம் ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸு ஜீவ கிட்னி தேவி நீதி உயிர்த்தல் தரித்திரம் ஜீவ ஐஸ்வர்யம் பிதா ஆதாம் தரித்திரத்து ஒழிஞ்சது பசுத்தவ தேவதோடு வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளேரு. ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டுட்டிய தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காத்துல ஆசை ஈசாக்கு ஆசுவார் 100வது வயசு 90வது ஆபிரகாம் புள்ள பிறகுது. ஆபிரகாம் சீமானாக இருந்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுது. விசுவாசிக்கிறது கிறிஸ்துவை பைதட்டாட்டுட்டி சரி இயேசு வழியத்தில் சரித்திரம் அல்ல. அதுக்கு அடையாளமாக இயேசு பைதட்டாட்டுட்டி இயேசு சாமண்டவன் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகு. ஆபிரகாம் எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டுட்டிய தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறான். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசுவாசம் ஈசாக்கா யாக்கோபு ஆசுவாசம் அவங்களாம் உலகத்தையே கலக்கினாங்க. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டிடுதே. அவள் தான் துதிப்பொருள் ஆராதனை பொருள் ஜபப்பொருள். அதை பிதாகுமார் பசுத்தாய் செலுத்து ஆதாம் முழு உலகத்தை செலுத்து. அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கும்போது பார்வோனும் குடும்பத்தில் அவன் தனிப்பட்ட வாயில வேலை ஸ்தலத்தில் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்தின வியாதி அசுத்தாயி எல்லாம் சமுத்திராயத்தில் போய் மாண்டது. உடனே அசுத்தாய் போய் பசுத்தாய் செங்கடல் வந்து யோர்தான் எரிவுகிறதுக்கு பாலும் தேனோடு நல்ல காணான் தேச வாழ்வு உண்டான இஸ்ரேல் ஜனங்கள். அதனால் ஜெபம் பண்ணும். அதனால்
பார்வோனும் அவனுடைய சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவித்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இருக்குது கிருபை. இயேசு மத்திய மாட்டில் எங்கே போனால் ஜனங்கள் அவனே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரும் வேறொன்று போகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உணவு பருவம். அந்த ஜீவசர அவனை நல்லவே ஜனங்களுக்கு ஜீவசர ஜீவரத்தை அந்த ஜீவனில் தேவி நீட்டு உயிர்த்தது. அந்த பிதாகுமார் பசுத்தாய் குறித்து ஆதாம் வந்து முழு பாவன்ட்டு மனது விடியாய் பசுத்தாய் இறக்கி பிசாசின் வல்லவில் அகப்பட்டு யாரும் வெளியில் ஆக்கிறார். பார்வோன் சேனைக்கு தப்பிச்சிட்டாரு. அப்புறம் பாலும் தேனும் ஒரு நல்ல விஷாலக்கால் நாணய திராட்சை நீங்கள் ஒருவனில் வார்த்தை நிலைத்திருந்தார். வாய்நாளெல்லாம் கிறிஸ்டியஸுக்குள்ளே இருக்குது. கிறிஸ்டியஸ் தத்துவத்து வேலை போட முடியாது. அவருக்குள்ளே எல்லாத்த இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவமே இருக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாய் மனைவி பேச சொல்லி பிள்ளைங்க பேச சொல்லி ஏரியாவுக்கு சபை விசுவாசி குடும்பத்தில் இருக்க ஜனங்க எல்லாரும் எங்கே போனாலும் இயேசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவரத்தத்தை அவருக்கு தேவன் தங்க ஆதாம் அசுத்தத்தை பசுத்தையாக இருக்கிறார். ஏசு ஒரு மனுஷனை பார்த்தா நான் ஆதாம் வழியாக பிறந்து பார்வம் ஜீவனை கஷ்டமாயின்னு சொல்லி நல்ல வச்சேன். ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தத்தை தாண்டி போவாராம். அப்படி போட்டுக்கிறங்க வசனம். ஒரு மனுஷன் எருத்துலேருந்து எருகோக்கு போகல, கல்லர் கையிலாகப்பட்டான். அவன் குட்டூராய் விட்டுட்டு இருக்கிறான். அந்த சமாரியம் போன ஒரு ஆசாரியம் போகிறான், பக்கமாவில் அட்டு வைக்காரு. அப்புறம் லேவியம் போகிறான், சீனியர் பாசம் அவனுக்கு ஊழியம் செய்யலை. லேவியமும் அவனும் பக்கம் ஒரு சமாரியம் போகிறான். அவன் விசுவாசியாக இருப்பான் போகிறது. அவன் எண்ணெயும் திராட்சசும் வார்த்து அப்புறம் தன் சத்திரத்தை திரும்பி மீண்டும் இடத்துல கொண்டு வரான். இதான் ஏசுனார் ஊழியம். அதனால் எந்த மனுஷன் எண்ணெய் திராட்சை ஏசு ரத்தத்தை குடிக்குது, எண்ணெய் பசுத்தாய் குடிக்குது, ஏசு ஜீவன் ஜீவனை குடிக்குது. அந்த ஜீவரத்னம் மீட்கும் பொருள். பார்வன் கையில் சமுத்திராயத்தில் இருந்து அசுத்தாயத்தை பசுத்தாய் ஏசு நன்மை தீமை அறியத்தக்க ஜனங்களுக்கு ஏசு ஜீவரத்தம். ஏசு நானே வழியும் சத்து ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தல் பிதாகுமார் பசுத்தாய் கூட ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வரும். இவ்வளவு இதை பாவன்ட்டு பாதாத்தில் போய் பசுத்தாய் தேவதூர் படம் ஏசு இவ்வளவா உலகத்தில் அன்பு வரணும். அதனால் இந்த செய்தியை கேட்குற நீ பாக்கியவா. கோடி ரூபாய் உனக்கு காணி கொடுக்கணும் பிரியமாடல. இந்த செய்திகள்லாம் கொடுங்க, கத்தரை கனம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் கத்தர் பெரிய காரியங்கள் செய்வோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இன்னொரு சேனல் FGC வேலூர் ஒரு துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. ஏராளம் செய்திகள் 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதிக்கிறேன். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதி. ஏசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. என் பிதா ஜீவனுடையவராக, குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும், ஆவியான ஜீவனுடையவர். அதனால் ஆதாமுக்குள்ள பிறகுறான், பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறகுறான். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றுள்ளாய் பிசாசு ஜீவனை கஷ்டப்பாக்குறான். பார்வன் சேன மாதிரி தான் மனுஷன். அவங்க விடியல ஏசு ஜீவ விஷயத்தில் பிதாக்குமார் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அவரை துதியுங்கள். துதிக்கணும்னா ஏசு மூலமாக தான் பிதாவை துதிக்கும். அது ஏசு ஏற்றுக்கணும். அந்த ஜீவரத்தை ஏசு பிதாக்குமார் குதிக்கும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபைக்குள்ளவா நான் வரவே மாட்டேன், துதிக்கவே மாட்டேன். இயேசு ஏற்றுக்கொண்டால் தான் அவரை இயேசு ஜீவன் பரிவீஜன் கொடுத்து தான் துதிக்கணும். அதுக்காக தான் இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவத்தை ஜீவ வச்சதுக்கு நீ ஏற்றுக்கணும். அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு குடும்பத்துக்கு பட்டத்தை சபிக்கலாம் சொல்லி பக்கம் சத்துவம் கிறிஸ்து கூட தீவிரமாக கூட தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கண்டிப்பாக பார்வனும் சமுதாயத்தை மாண்டே போவார்கள். அசுத்தாய் ஒரு பசுத்தாய் தேவதூரெலாம் பணிவிடை செய்வாங்க. பசுதாவே இந்த அறிவான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ பார்வோன் பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கு பரிகாரம் தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தது. ஏசு தேவி நீதியிலிருந்து உயிர்த்தல் வாக்குத்தம் சமாதானம் சந்தோஷம் பரிகாரி பாவத்துக்கு பரிகாரி தேவி நீதி மரணத்துக்கு பரி உயிர்த்த தரித்து எல்லைட்டு சாபத்துக்கு வாக்குத்தம் ஆசீர்வாதம் வியாதிக்கு ஜீவ தழும்புகளால் சுகமான நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கணும் இல்லையா. பார்வன் ஜீவனை கசப்பாக்குற வாழ்க்கையில் விடியல அவனா ஏசுக்கு ஜீவன் பரிவு ஏசுக்கு சாமண்ட வாக்குத்தம். இந்த பிதாகுமார் பசுத்தாய் வாய்நாளெலாம் கொடுக்க ஆதாம் வந்து முழு வாய்நாளெலாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்காலும் சோதுப்பாக கூட பாவன்ட்டு மன பசுத்தாய் தேவதூரெலாம் பணிவிடை செய்ய இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு ஆஸ்வதிக்கங்க தான். கிராமங்களில் பட்டணத்தில் உலகமும் எங்கே பார்த்தாலும் பார்வனும் செய்யணும். உலகமே ஒரு குட்டி பாதாளமாகுது. ஜீவன கசவா நோவா காலத்துல வந்து அப்படியே மனுஷகுமார் கால் சோதுவகுமார் அதோட மோசமெல்லாம் நடக்குது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இயேசு ஜீவன் பரிவர உலகம் முழுது 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் எங்கள் சபைக்கு வானம் கூற பூமி பாதபடி. ஆமாம், குளோபல் சர்ச்சு தாமஸ் துளசிராமன் சீனியர் பாச உலகளாக திருச்சபை 816 கோடி பேருக்கு ஊழியம் செய்கிறோம். ஆதாம் வேவாழ்வையா நன்மை தீமறியத்தக்க தேவன் தனது ஜீவனை கஷ்டப்பாக்குற வாழ்க்கையில் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை பிதா ஆதாம் அவன் இலக்கத்தக்க 816 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகைக்கு இயேசு ஜீவன் பரிவர்த்தனை தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய்க்கு பசுத்தாய்க்கு தேவதூரெலாம் பணிவிடை செய்யிட்டு இருக்கா. கிராமங்களில் பட்டணங்கள் தேசம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி கோடான ஜனங்களுக்கு
ஆனால் இயேசு ஜீவன் பரிவுஜன பிதாகுமார் ஆதாம் வந்து முழு அசுத்தாயத்தை பசுத்தாய்க்கு தேவதூரம் பணிவிட செய்கிறாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் 30 லட்சம் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க இலக்கத்துக்கு தக்க பஸ் காட்டுறதை தச்சு நிலைக்கால சிலுவை மரணம் வருகிறது. அதில் பைதட்டாட்டுடைய தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் சங்காரம் பசுத்தாய் தேவதூரம் செங்கல் யோர்தான் ஒரு பாலு காணாத சேர்ந்தது போல உலகமே 816 கோடிக்கு அதிகமான இந்திய 130 கோடிக்கு அதிகமான ஜனங்களை வேலூர் மாவட்டத்தில் கிராமங்கள் பட்டங்கள் ஒரு ஆதாம் வேவால் வழியாக பிறந்து நன்மை தீமறிய சாக கிடைக்குது. இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாக்குவா இருப்பது ஆதாம் ஒரு கோடியாக வாயினெல்லாம் கொடுக்க எங்கள் கட்ட வைக்கிறங்க அசுத்தத்தை பசுத்த தேவதூரம் முழு உலக கிராமத்தில் பார்த்து தேச அலையிலே ஆண்டவரை பணிவிடை செய்கிறா. பாவத்தில் சாபத்தை பார்த்து தடுத்து பதில் 2ஆம் வரைக்கும் இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தபடி இந்த செய்திகள் ஒரு கட்ட வைத்துக்கிறேங்க தா. நீர் அப்படியே செய்திருக்க நன்றி செலுத்துக்கத்தா. ஒரு மாவப்பிரியை கொண்டு வரும்படி செய்கிறோம். சங்கீதம் 136:15 பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவித்து போட்டவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றுள்ளது. அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆண்டவரே சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ அப்படியே ஆஸ்வதிக்கிறாய் நன்றி செலுத்துக்கத்தா. மாவப்பிரியை கொண்டு வரும்படி செய்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கிற மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் FGCI வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ். இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்தியில் கூட 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கேன். உலகத்தில் எங்கேயுமே கேட்டு விலையேற்பட்ட சக்திகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி என்னுடைய செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. ஆமாம், ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வந்த இயேசு ஜூன் பரி தேவன் தன் ஆதாம் முழுவதுக்கு பசுதாக இருக்குது. போகிற இடத்துலலாம் நீங்கள் ஊழியம் செய்யலாம். கடைசி நாள் ஏப்பில் பங்கு போய் என்னுடைய எல்லா செய்தியில் கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை நிச்சயம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமா கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டுமா கர்த்தர் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை மீடியா மிஷினரியாக இருங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அந்த காலத்தில் நம்ம டேக்ஸு எல்லாருக்கும் போய் கொடுத்துட்டு இருப்போம். இப்போல்லாம் மீடியா ஆகி போச்சு. வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை நல்லது உங்களுக்கு நல்லா விளங்குதுன்னா ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு ஊழியம். அதனால் லைக் கொடுங்க. அது சாட்சி சொல்கிறது. கமெண்ட் பண்ணுங்கள். அது சாட்சி சொல்கிறது. லைக் கொடுங்க. ஆமேன்னு சொல்கிறீங்க. இந்த செய்தியை எனக்கு இப்போ ஆண்டவர் என் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார்னு சொல்லி ஆமேன்னு சொல்கிறது தான் லைக் பண்ணுறது. கமெண்ட் அடிக்கிறது. கமெண்ட் பண்ணுங்கள். சாட்சி சொல்லுங்கள். செய்தி மூலமாக ஆஸ்வதிக்கப்படுது. ஷேர் பண்ணுங்கள். அது ஊழியத்தை குறிக்குது. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதனால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். குறைந்து ஒரு 100 பேருக்காக செய்து மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்க. தயவுசெய்து 100 முறை கேளுங்க. கேட்க கேட்க மாபெரும் வெளிப்பாட்டை கொடுப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரும் இயேசுவை நிச்சயம் கொண்டு வருவார். பெரிய காரியம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராம் தாமஸ் சபை யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் ஒரு சேனல், FGCI வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. துளசிராம் தாமஸ் இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். தினத்தை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. இதெல்லாம் வேத வசத்தின் அடிப்படையில் இந்த காரியத்தெல்லாம் நாங்கள் கேட்கிறோம். அதன்படி செய்யுங்கள். அதனாலே நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் இயேசுவை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 23/6/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.